வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு தெரியாமலேயே நம்ம அறியாமலேயே பல்வேறு சூழல்கள்ல கர்மவினைகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சேர்ந்துருதுங்க. இது பிறவித்தொடர் மூலமாக வந்து சேர்ந்துருது. நம்ம செய்த செயல்கள், அதாவது 3 வயது முதல் இன்னைக்கு வரைக்கும் நாம செய்யற செயல்கள் மூலமாகவும் கர்ம வினைகள் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்துருது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க. அது நல்ல செயல்களாக இருந்தாலும் சரி, தீய செயல்களாக இருந்தாலும் சரி, செயலுக்கேற்ற விளைவை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப இந்த மாதிரியான கர்ம வினைகள் ஒரு பாரமாக நம்மளுடைய வாழ்க்கையில பின்தொடர்ந்து சில சமயங்கள்ல வாழ்க்கையில பெரிய சிக்கல்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருது. ஆனா அற்புதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்களையும் போராட்டங்களையும் சிக்கல்களையும் அளவுக்கு அதிகமா கொடுக்கும் பொழுது கர்மா பாத்தீங்கன்னா வெகு விரைவாக நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கழிஞ்சு போயிருதுங்க. இந்த பாரம், இந்த கர்மா பாரம் குறையும் போது, விலக தொடங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில சில தெளிவான ஆனா சக்தி வாய்ந்த ஆன்மீக மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இந்த மாதிரியான சூழலை வெறும் அதிர்ஷ்டம் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாதுங்க. நம்முடைய ஆன்மாவினுடைய ஆழமான பரிணாம வளர்ச்சியின் அடையாளங்கள் தாங்க இதெல்லாம். அன்பானவர்களே, இந்த வீடியோல நம்முடைய கர்மவினைகள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகளை தாங்க நம்ம விரிவா பார்க்க போறோம். முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி, உள்ளூர ஒரு அமைதி மற்றும் மன அழுத்தம் குறையிறதுங்க. கர்மா விலகும் போது பாத்தீங்கன்னா நீங்க முதல்ல உணர்ற அறிகுறிகள்ல ஒண்ணு, உங்களுடைய மனதுல ஒருவித அமைதியும் நிதானமும் ஏற்படுறதாங்க. முன்பு உங்களை தொடர்ந்த தொடர்ச்சியான கவலைகள், தேவையற்ற பயங்கள் மற்றும் பதட்டங்கள் படிப்படியாக மறையறத உங்களால உணர முடியுங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாருங்க, கர்மா விலகிய போது மனதில் அலைகள் அடங்கும், ஆழமான சாந்தி நிறையும் அப்படின்னு பாருங்க. என்னன்னா, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் போராடித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற உணர்வு குறைஞ்சு பிரபஞ்சத்தினுடைய இந்த ஓட்டத்துல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை வளரும்பா. சிறு சிறு விஷயங்களுக்காக கூட பெரிதாக கவலைப்பட்ட நிலையெல்லாம் மாறி ஒருவித இலகுவான தன்மை உங்களை ஆட்கொள்ளும். இது வெளிப்படையான நிகழ்வுகளால் ஏற்படும் தற்காலிக மகிழ்ச்சி கிடையாதுப்பா, உங்களுடைய ஆழ் மனதில இருந்து எழும் நிரந்தரமான அமைதி அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாருங்க. அப்ப முதல் விஷயம் என்னங்க, உள்ளூர ஒரு அமைதி ஏற்படுங்க. அது நிரந்தரமான ஒரு அமைதியாக இருக்குங்க. அடுத்து இரண்டாவது அறிகுறி, நிகழ்வுகள் தானாக சரியாக அமையுங்க. உங்களுடைய கர்ம வினைகள் தீர தொடங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு தடையற்ற நதியை போல சீராக ஓடத் தொடங்குங்க. நீங்க பெரிய பெரிய முயற்சிகள் எதுவுமே எடுக்காமலேயே சூழ்நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. லாவோத் சொல்றாருங்க, கர்ம வினைகள் தீர்ந்தால் வாழ்வு நதி போல ஓடும், தடைகள் தாமாகவே விலகும் அப்படிங்கிறாருங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா, தற்செயல் என்று நீங்கள் நினைக்கும் நிகழ்வுகள் அதிகமாக நிகழும். அதாவது தற்செயலாக இந்த விஷயம் நடந்துருச்சுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, ஆனா அது சாதகமாக நம்மளுக்கு நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அடிக்கடி நிகழும் அப்படின்னு லாவோத் சொல்றாருங்க. அதாவது உங்களுக்கு தேவையான நபர்களோ, புதிய வாய்ப்புகளோ, அல்லது ஒரு பிரச்சனைக்கு தேவையான தீர்வுகள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக சரியான நேரத்துல உங்களை வந்தடைஞ்சிரும். இது பிரபஞ்சம் உங்களுடன் ஒத்துழைக்கிறது என்பதற்கான அடையாளம். உங்களுடைய இந்த ஆற்றல் களத்துல இருக்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கி நேர்மறை நிகழ்வுகளை ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளார அதிகமாகும். இதுதாங்க இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது அற்புதமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிறருக்கு ஆதரவாக மாறுறது. அதாவது மன்னிப்பும் கருணையும் உங்ககிட்ட அதிகமா இருக்குங்க. அன்பானவர்களே, உங்களுடைய கர்ம வினைகள்லாம் நீங்கும் போது உங்களுக்குள்ளார சுயநலம், அந்த செல்ஃபிஷ், அதெல்லாம் குறைய தொடங்கிருங்க. உங்களுடைய கவனம் பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கறதுல இருந்து நாம் அப்படிங்கிறதுக்கு மாறுங்க. மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் பிறர் துயரத்துல பங்கெடுத்துக் கொள்வதற்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உள் தூண்டுதல் எப்பவுமே ஏற்பட்டு இருக்குங்க. ஏன்னா இறைக்கு இதாங்க பிடிக்கும்.
தலாய் லாமா சொல்றாருங்க, கர்மா முற்று பெற்றவர் பிறர் துயரத்தை தன் துயரமாக காண்பார், அன்பே அவரது ஆயுதமாகும் அப்படிங்கிறாருங்க. இதுக்கு தலாய் லாமா ஒரு அர்த்தத்தோட சொல்றாரு பாருங்க. முன்பு நீங்கள் யாரேனும் செய்த தவறுகளுக்காக மனதில் வைத்திருந்த அந்த கசப்புணர்வுகளும் கோபங்களும் மறைஞ்சு போயிரும்பா. மன்னிக்க கூடிய அந்த குணம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இயல்பாக வந்து சேர்ந்துரும். கருணை, அனுதாபம் போன்ற அற்புத உயர் குணங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருக்கிறத பிறருடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்குள்ளார இயல்பாக வந்து சேர்ந்துரும். இது உங்கள் இதய கோவில் மேலும் மேலும் விரிவடைவதையும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அன்பை உணர்வதையும் குறிக்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தையும் இந்த இறை சக்தியையும் உணரக்கூடிய அந்த அன்பை உள்ளடக்கியதை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாருங்க. அடுத்து 4வது முக்கிய அறிகுறி உள்ளுணர்வு மற்றும் ஞானத்தன்மை தீவிரமடைகிறது. கர்மா விலகும் போது நம்முடைய அந்த ஆன்மீக உணர்வுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமடையுங்க. தேவையற்ற எண்ணங்களினுடைய அந்த சக்திகள்லாம் குறைஞ்சு மனம் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும். இந்த அமைதியான நிலையில நம்முடைய உள்ளுணர்வு பாத்தீங்கன்னா அபார சக்தி பெறுங்க. இதத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்றாங்க, எண்ணமிழந்து அமைதி பெற்றால் அவனே ஞானி, உள்ளுணர்ந்தால் அதுதான்ப்பா மெய்ஞானங்கிறாருங்க. சிக்கலான சூழ்நிலைகள்ல கூட எது சரி எது தவறு என்று உங்களுடைய அந்த ஆழ் மனதுக்கு தெளிவாக புரியும்பா. இது வெறும் புத்தக அறிவுலாம் கிடையாது. வாழ்க்கையினுடைய மறைமுகமான உண்மைகளையும் பிரபஞ்சத்தினுடைய அந்த நுட்பங்களையும் நேரடியாக உணரும் திறன் தான் இது. கனவுகள் பாத்தீங்கன்னா தெளிவானவையாகவும் வழிகாட்டுதல் அளிப்பவையாகவும் மாறி இருக்கும். இது உங்களுடைய உயர் சுயத்துடனும் பிரபஞ்சத்தினுடைய அந்த மெய் ஞானத்துடனும் நீங்கள் ஆழமாக இணைந்திருப்பதற்கான அறிகுறிதான்ப்பா இது அப்படின்னு மகரிஷி சொல்றாருங்க. அடுத்த 5வது அறிகுறி பொருள் மற்றும் ஆன்மீகத்தின் சமநிலை. நம்முடைய கர்ம வினைகள்லாம் தீரும்போது பாத்தீங்கன்னா பணம், புகழ், அதிகாரம், செல்வம், செல்வாக்கு இந்த மாதிரியான உலகியல் விஷயங்களின் மீது நம்முடைய பற்று குறைய தொடங்கிருங்க. இந்த அறிகுறி நம்ம உலக வாழ்க்கையிலிருந்து துறந்து துறவி ஆயிருவோம் அப்படிங்கறதுலாம் அர்த்தம் கிடையாதுங்க. மாறாக நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் இந்த உலகியல் ஆசைகளால கட்டுப்பட மாட்டோங்க. அதுதான் விஷயம். கபீர் சொல்றாருங்க, கர்மா முடிந்தவர் உலகில் வாழ்ந்தும் உலகத்தை வென்றவர் அப்படிங்கிறாருங்க. அதாவது ஆன்மீகமும் உலகியலும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை அல்ல என்பதை உணர்ந்து ரெண்டையுமே சமநிலையில கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைய உங்களால வாழ முடியும். அப்படித்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, வாழ்வீங்க அப்படிங்கிறாருங்க. எல்லாம் எனது என்ற எண்ணம் மறைஞ்சு போய் எல்லாம் பிரபஞ்சத்தை சார்ந்தது, இந்த இறை சக்தியை சார்ந்தது அப்படிங்கிற அந்த விரிந்த பார்வை உங்களுக்கு தோணும். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதற்கு காரணம் இறை சக்தி தான், பிரபஞ்ச பேராற்றல் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விரிந்த பார்வை உங்களுக்குள்ளார வரும்பா அப்படிங்கிறாருங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகமாக ஒட்டாமலும் அதே சமயம் அதிலிருந்து விலகாமலும் ஒரு சமநிலையான வாழ்க்கைய நீங்க வாழ்வீங்க அப்படின்றாருங்க. அன்பானவர்களே, இந்த ஒட்டுமொத்த அறிகுறிகள்ல இருந்தும் நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்மா அப்படிங்கிறது தண்டனையே கிடையாது. அது ஒரு ஆழமான வாழ்க்கை பாடம். நம்ம செய்த செயல்களின் விளைவுகளை உணர்ந்து அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம். இந்த பாடங்களை எல்லாம் கத்துக்கிட்டு நம்முடைய கர்ம வினைகள்லாம் தீர தொடங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க, ரொம்ப எளிமையாகவும் பிரகாசமாகவும் ஆழ்ந்த அமைதியுடனும் மாறிடுங்க. அதனால கர்மாவையோ கஷ்டங்களையோ கண்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் அவர்கள் உங்ககிட்ட இருந்து அப்படி கர்மாவை அள்ளிக்கிட்டு போறாங்க அப்படிங்கறத மட்டும் அந்த சூழ்நிலையில நினைச்சுக்கோங்க. தயவு கூர்ந்து அவங்களுக்கு சாபம் கொடுக்காதீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா கர்மாவில் ஆடாயிருங்க. கஷ்டம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தால, இந்த இறையாற்றலால அனுப்பப்பட்டவங்க தான்.
அவங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாடத்தை கற்பிக்க வந்தவங்க, நம்மளுடைய கர்மாவெல்லாம் அப்படியே அவங்க தலையில தூக்கி சுமந்துக்கிட்டு போக வந்தவங்க அப்படிங்கறது மட்டும் நீங்க நினைச்சுக்குங்க. கர்மாவெல்லாம் கடக்கும் போது வலிகளும் வேதனைகளும் இருக்கத்தாங்க செய்யும். அன்பானவர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சுதாங்க வந்திருக்கேன். ஆனா அந்த சூழ்நிலைகளை நான் கடக்கும் பொழுது என் மனசுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலைகள், அந்த குறிப்பிட்ட மனிதர்கள் எல்லாமே நம்மளுடைய கர்மாவை முழுசா தூய்மை செய்வதற்கு வந்தவர்கள், இந்த இறைநிலையால அனுப்பப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் நன்றி தாங்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே எனக்கு வேதாத்திரியம் கற்றுக் கொடுத்த பாடங்க. ஸோ அதை தான் நான் பின்பற்றி வந்தேன். இன்னைக்கு என்னுடைய வினைகள் முழுமையா அகன்றுச்சு அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். சில விஷயங்கள், அதாவது வாழ்க்கை வசதிகள்ல இன்னும் அந்த நிலையை அடையலைனா கூட எனக்கு பெருசா அது பாதிப்பு இல்லைங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இனிமே வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்கள் உயர்வுகள் தான் அப்படிங்கிறது அற்புதமா தெரியுது, தெளிவா தெரியுதுங்க. ஏன்னா என்னுடைய மனதுல எந்த சிக்கலுமே கிடையாதுங்க. மனசுல கஷ்டம், பாரம் எல்லாமே போயிருச்சுங்க. மனசு நிம்மதியா ரிலாக்ஸா இருக்குங்க. இப்ப அன்பானவர்களே, நான் அனுபவத்துல சொல்றேங்க. இந்த மாதிரி கர்மாலாம் குறையும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டே வருங்க. நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க நினைச்சிருப்பீங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார வந்து சேர்ந்திருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்குங்க. அன்பானவர்களே, இந்த மாதிரி அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரும்போது தயவு கூர்ந்து இந்த இறை ஆற்றலுக்கு, இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்ல மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா, தெளிவாக, நிம்மதியோட நகர்ந்து போயிட்டே இருக்குங்க. அதுதாங்க உபனிஷம் சொல்லுது, கர்ம வினைக்கு அப்பால் என்ன இருக்கிறது, முக்தியினுடைய ஒளிதான்பா இருக்கு அப்படிங்குதுங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சரிங்களா? மீண்டும் ஒரு தடவை இந்த 5 அறிகுறிகளையும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. முதல் அறிகுறி என்னங்க? உள் அமைதி மற்றும் மன அழுத்தம் குறையிறது. இரண்டாவது, நிகழ்வுகள் தானாகவே சரியாக அமைகிறது. மூன்றாவது, பிறருக்கு ஆதரவாக மாறுவது, அதாவது மன்னிப்பும் கருணையும் அதிகரிக்கிறது. நான்காவது, உள்ளுணர்வு மற்றும் ஞானம் தீவிரமடைகிறது. ஐந்தாவது அறிகுறி, பொருள் மற்றும் ஆன்மீகத்துல சமநிலையோடு இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த அறிகுறிகள்ல உங்களுக்கு எத்தனை பொருந்துது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர்ந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.